எவ்ரிவான், திஸ் இஸ் அனிதா சக்தி. வெற்றி ஒரு முறையாவது புசித்தை விட வேண்டும் என்பதுதான் பலருடைய ஆசையாக இங்கு இருக்கிறது. இன்னைக்கு எபிசோட் நம்பர் 12. எங்கே போகிறோம்? என்ன நீ தெரியாதனமே கேட்குற? எனக்கும் பீட்சாக்கும் கல்யாணம், சின்ன ஊர்வலமாக கூட்டிகிட்டு போகணும், மேளங்கள் வைக்கணும், அந்த சேரில் நான் உட்காந்துட்டு போகணும், சின்ன எவ்வளோ வேலை இருக்குது. அதெல்லாம் இப்போ நினைக்கும் போதே எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. ஆமாம், சேர் எங்கே வந்திருக்கா? வெளியில் நிறுத்தி வச்சுருக்கீங்களா? என்ன நீங்கள் என்ன சிரிக்கிற? கேட்காம நீங்கள் வெறும் அவருக்கு கான்கு பையன் தான், ஒய்ஃப் இல்லை. கான்கு பையன்னா கீப் மாதிரி. என்னது, நான் கான்கு பையனா? என்ன நீ ஜோக் பண்ணுற? ஜோக் பண்ணாத. நான் எப்படி கான்கு பையன்? ஆமாம் மேடம், பீட்சா அங்கே வரமாட்டாரு. நீ இப்போ சொன்னதை திரும்ப சொல்லு. நான் யாருன்னு சொன்னேன்? கான்கு பையன். எவ்வளோ தைரியம் இருந்தால் அந்த லிட்டில் ஆப்பிள் சின்ன கான்கு பையனாக வச்சுருப்போம். நான் கல்யாணம் பண்ணலான்னு நினச்சா சின்ன கீப்பாக வச்சுருக்கான். அவனை ஜெக்ஸியோ பிங்கோ வந்துட்டேன்டா. ஹே மேடம், ஐயோ ஏதோ பம்பு பழக்க போகுது. கியூ, ஒரு நிமிஷம் இருங்க, நானும் வந்துடுறேன். வெளில வாயா. ஹே இருங்க, நீக்குள்ளே போகக்கூடாது. போயிடுங்க மேடம் ப்ளீஸ். நான் உனக்கு மேடமும் கிடையாது, கிடமும் கிடையாது. நான் வெறும் கான்கு பையன் தானே. நான் இப்படி மேடம் ஆக முடியும்? கொஞ்சம் பொறுமையாக இருங்க மேடம், அவசரப்படாதீங்க. அவரே ஒரு நாள் எப்போ ஆசைப்படுறாரோ அப்போ உங்களோட ரூமுக்கு அவர் வருவார். நீங்கள் அது வரைக்கும் காத்திருக்கணும். என்ன என்ன சொன்ன? அது தப்பாக சொல்லிட்டேன்னா, அதாவது உங்களை அவர் விரும்பும் போது அதை தான் சொல்ல வந்தேன். இப்போ உள்ளே போக அனுமதி இல்லை. ஸோ ப்ளீஸ் நீங்கள் வந்த வழியே திரும்பி போயிடுறீங்களா? ஒன்று போகக்கூடாது மேடம், கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க, ரூல்ஸ் அப்படி. சின்ன ஹேர் ரூலு, இதெல்லாம் நான் ஏற்றுக்கவே மாட்டேன். இது கொஞ்சம் கூட நியாயமே இல்லை. வெளியில் வாயா, நான் தெரிஞ்சுட்டு தான் போவேன். நான் எதுக்கு உன்னோட கான்கு பையனாக இருக்கணும்? பேசுறது உனக்கு நிச்சயமாக கேட்குதுன்னு எனக்கு தெரியும். நீ இப்போ வெளியில் வந்து எனக்கு பதில் சொல்ல போறியா இல்லையா? சீக்கிரம் வெளியில் வந்து எனக்கு பதில் சொல்லு. இல்லைனா நீ சாப்பிடலாம், விஷத்தை வச்சிருவேன். விஷத்தை கண்டிப்பாக வச்சிருவேன் நான். உன் பேச்சு கேட்டு நான் முட்டாளாகிட்டனே. என்ன நினச்சி எனக்கே கோமா வருது. உன்னை நான் சும்மா விட மாட்டேன். உன்னை நினச்சி இப்படி நடத்து சொதப்பிக்குச்சு. அப்புறம் நீ ஒரு வகையில் என் நிலைமைக்கு நீயும் தான் காரணம். இப்படியே கையை தூக்கிட்டு அவன் பின்னாடியே ஒட்டிகிட்டே இரு, பிரிஞ்சிடாத. ஏன்னா உள்ள நுழைஞ்சிருவாங்க பாரு. நான் அப்புறம் உங்களை கவனிச்சுக்கிறேன். அவளே ஒரு வழியாக கிளம்பிட்டாங்க. எனக்கு படிக்கிற மூடியலை. இப்படியெல்லாம் நடக்கும்னு எனக்கு முன்னாடியே தெரிஞ்சதுதான். ஆனால் அது நடக்கும்போது எனக்கு ரொம்ப தலைவலிக்குது அப்படின்னு சொல்லி ஹீரோ உட்காந்துட்ருப்பாரு. ஹீரோயினி பயங்கர கோவத்தோடு அவங்க ரூமுக்கு போவாங்க. நான் கான்கு பையனா, இந்த கல்யாண ட்ரெஸ் வேறு இதோ வர அப்படின்னு சொல்லிட்டு அந்த கல்யாண ட்ரெஸ் எல்லாம் அவுத்து போட்டுட்டு ரொம்ப டென்ஷனாக சுற்றிட்டுருப்பாங்க. இப்படியெல்லாம் கேமை விளையாடுறதுக்கு நான் கேமை விளையாடாமலே இருக்கலாம். இதெல்லாம் எனக்கு தேவையே இல்லை. பேசாமல் நானே இதை குடிச்சு செத்து போயிடுறேன். அவனுக்காக ரெடி பண்ண ஒயின் ஏதோ போனால் போதுன்னு அந்த கேம் சொல்கிறதெல்லாம் கேட்டு நடந்தால் அது என்னை இவ்வளோ டேமேஜ் பண்ணுது. அதெல்லாம் இப்படி மானக்கிட்டு வாழ முடியாது அப்படின்னு சொல்லி சரக்கில் பாய்சன் கலந்துட்டுருப்பாங்க. அவனுக்கு எவ்வளோ தைரியம் என்ன போய் கான்கு பையனாக வச்சுக்கிறேன்றான். என்னை கல்யாணம் பண்ணுவேன்னு பார்த்தா எல்லா பிளானும் தலைகீழாக போயிடுச்சு. இந்நேரம் என்னை கல்யாணம் பண்ணியிருந்தா இந்த ஒயினை அவன் குடிச்சிருப்பான், செத்துருப்பான், நானும் ஜெயிச்சிருப்பேன் அப்படின்னு உளறிட்டே இருப்பாங்க. அந்த நேரம் பார்த்து ஒரு கொலையாளி பின்னாடி இருந்து வந்து நம்ம ஹீரோயினி கத்தியால் குத்திடுவார். நம்ம ஹீரோயினி யார் இவன், என்னையாடா குத்துன, சும்மா விட மாட்டேன், யார் நீ, ஏய் 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 அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வச்சுருந்த ஒயினை அந்த கொலையாளிக்கு ஊற்றி விட்டுருவாங்க. அந்த கொலையாளி ஹீரோயினி கீழே பிடிச்சி தள்ளி விட்டுருவான். ஐயோ பாய்சனோட இறங்கிடுச்சு போல அப்படின்னு சொல்லி அவனுமே மயங்கி விழுந்துருவான். நம்ம ஹீரோயினி ஒரு பக்கம் மயக்கத்தில் இருப்பாங்க. கடைசியாக கண் மூடுற நேரத்தில் அந்த ரூமுக்கு ஒரு ஆள் வருவார். அது யார் அப்படின்றதுக்குள்ளேயே நம்ம ஹீரோயினி மயங்கி பொத்துன்னு விழுந்துருவாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் நடக்கும். இப்போது அவளுக்கு எப்படி இருக்குது, சரியாயிருவாள்? என்னோடய ட்ரீட்மெண்ட் முடிஞ்சிருச்சு மிஸ்டர் டேங். என்னால் என்ன முடியுமோ அதை நான் கொடுத்துட்டேன். அவங்களுக்கு எதுவும் இல்லை, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தால் சரியாயிடும். இந்த காயங்கள் கூட சீக்கிரமே ஆறிடும். நீ எழுந்திருக்கிறியா? மெங் ஜியார், இங்கே பார்,
நான் தெரிகிறேனா? என்னை பாரு. நான் மயங்கி விழும்போது பார்த்த முகம் நீயா? நீயா என்னை காப்பாற்றின டேங்? நேற்று நைட்டு அது நான் இல்லை, பீட்சா தான் உன்னை காப்பாற்றினாரு. பீட்சா வந்து கொண்டிருக்கிறார், வந்து விட்டார். எழுந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஹீரோ வந்து நிற்பார். இந்த ட்ரெஸ் நமக்கு கொஞ்சம் போக மட்டுமாவே தெரிஞ்சது, இவர் தான் வந்திருப்பாரு. அதுவும் இல்லாமல் ஹீரோயினை காப்பாற்ற ஹீரோ தான் வரணுமா என்ன? வழக்கத்தை மாற்றுங்கப்பா. இந்தாங்க பீட்சா, நீங்கள் எல்லோரும் இங்கேருந்து கிளம்பலாம். சரி அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வேடிக்கை பார்த்தா எல்லாரும் அங்கேருந்து போயிடுவாங்க. நம்ம ஹீரோயினுக்காக மருந்து கொடுக்கறதுக்கு வருவார். ஹீரோ மேலே நம்ம ஹீரோயினுக்கு கோவம் இருக்கும், என்னை போய் காண்கு பையனை ஆக்கிட்டானே அப்படின்றதுக்காக. அவரை பார்க்க வேண்டாம்னு சொல்லிட்டு முகத்தை மூடிட்டு இருப்பாங்க. மெடிசன் சாப்பிட்டா தான் உடம்பு சரியாகும். முதல்ல பெட்ஷீட்டை எடு. எழுந்துச்சு உட்காரு. இந்தா கொஞ்சமாச்சும் சாப்பிடு, அப்போ தான் சரியாகும். இல்லை, எனக்கு மெடிசனெல்லாம் எதுவும் வேண்டாம். நான் வெறும் காண்கு பெயின் தானே. இந்த காண்கு பெயினுக்கு யாரும் உதவி செய்ய தேவையில்லை. என்னை நானே பார்த்துப்பேன். எனக்கு யாரும் இல்லை, எனக்கு யாரும் வேண்டாம். நீங்கள் இங்கேருந்து போகலாம். நான் இது இதை சாப்பிடு. எனக்கு வேண்டான்னு சொன்னேன். சாரி,